ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து தொகுதியில கொடுத்திருக்கு, கிரியேட் பண்ணிருக்கு. இது போக விஜய்ங்கிற ஒரு திடீர்னு சடனா இங்க இருந்து காரைக்குடிக்கு போயிருக்காரு. ஏன் அந்த சடன் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பொதுவா நாம் தமிழர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா எலெக்ஷனுமே ஒரு ட்ரையல், இவங்களோட கட்சிக்காரர்கள் ஓட்டு இல்லாம நியூட்ரலைஸ் ஓட்டு இல்லாம இந்த எலெக்ஷனை ஒரு அப்சர்வ் பண்ணி சரி யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல முடிவு அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிறாங்க. இப்ப சீமான் அவர்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு 28,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு 35ல இருந்து ஒரு 40,000 ஓட்டு அவங்க வாங்கினா கூட. நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நேரத்தை வந்து மேக்சிமம் எல்லா முதல்வர் சிஎம் கேண்டிடேட் எல்லா பேரும் நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க. திரு எடப்பாடி அவர்களை தவிர எடப்பாடி மட்டும் ஒரு 6ஆம் தேதி தாக்கல் பண்றதா இருக்கு. இப்போ நம்ம இவங்க 3 பேர்ல பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் சடனா போய் காரைக்குடியில போய் நிக்கிறாரு, வேட்பாளராக நிக்கிறாரு. ஏன் அவருக்கு இந்த திடீர் மாற்றம்? லாஸ்ட் டைம் வந்து திருவெற்றில இருந்து ஒரு ரீசனபிளான ஓட் பேங்க் வந்து எடுத்தாரு. திடீர்னு சடனா இங்க இருந்து காரைக்குடிக்கு போயிருக்காரு. ஏன் அந்த சடன் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பொதுவா நாம் தமிழர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா எலெக்ஷனுமே ஒரு ட்ரையல் பீரியடா தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, வெற்றி பெறாவிட்டால் முயற்சி, தோற்றால் பயிற்சி. ஆமா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அந்த ஒரு இதுலதான் அவங்க போவாங்க. ஸோ இந்த முறை வந்து அவரு காரைக்குடியை செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை வந்து ஒரு லிஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நம்ம எங்க அதிகமா பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம், எந்த இடத்துல கட்சி இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு நிர்வாகி புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரால் அந்த கட்சி டக்குன்னு பூம் ஆயிருக்கும், அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுல வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள்லாம் இதுன்னு ஒரு லிஸ்டட் எடுத்து அங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இது வழக்கமா எல்லா கட்சிகளும் பண்ற விஷயம். ஸோ சீமானன் அவர்களோட அதுதான் அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் திங், அந்த சிவகங்கை மாவட்டம் அவரோட சொந்த மாவட்டமா வேற இருக்கு. ஓகே, அப்ப அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மாவட்டத்தோட மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிளஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத கூட அவரு பார்த்திருக்கலாம். அப்புறம் அனதர் திங் வந்து போன எலெக்ஷன்ல வந்து அங்க என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்த எடுத்திருப்பாங்க. நாம் தமிழர் வந்து அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 ஓட்டு ஏதோ வாங்கியிருக்காங்க போல் இருக்கு. சோ அதை பார்ப்பாங்க. அப்ப அந்த வகையில இப்ப இந்த தடவை வந்து 4 முனை போட்டியா அப்படி இருக்கும்போது அப்ப அங்க ஒரு சாதாரண கேண்டிடேட் போட்டு அதே ஓட்டை திருப்பி வாங்குறதை விட அதோட தலைவரே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா அங்க நின்னாக்க கொஞ்சம் ஓட் பூம் ஆனிச்சுன்னா வின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு அவர் நிக்கிறாரு. சோ அந்த ஆங்கிள் தான் அங்க போயிருப்பாரு. சோ இந்த ஓட்டம் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி பெறுவாரா? இல்ல இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த தொகுதியும் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து எலெக்ஷனுக்குள்ள கண்டஸ்ட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நிலைமைகள் வேற, இப்ப நிலைமைகள் வேற. அப்போ அது இப்போ போன எலெக்ஷன்ல கூட அவருக்கு ஒரு 8% ஓட்டு கிடைச்சதுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துதான். இப்ப அதிமுக திமுகவுக்கு ரெண்டு கட்சிக்குமே பிடிக்காத ஒரு ஓட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வேற யார் இருக்கா, நம்ம ஓட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரி ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போடும் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அந்த 8% ஓட்டு வந்து வந்தது. அதுதான் நிஜமும் கூட. அவர் அதையே வந்து நான் 35 லட்சம் வாங்கிட்டோம் அதையே சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி வந்துச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த எலெக்ஷன்ல வந்து அது 2024 பார்லிமெண்ட்லயும் கூட அது தொடர்ந்துச்சு அவருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதிமுக தனியா நிக்கிறாங்க, பிஜேபி தனியா நிக்குது, திமுக ஆல்ரெடி ஒரே ஒரு கூட்டணியை தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது இது எங்கேயுமே சேராத ஒரு ஓட்டு அவருக்கு வரும். அது இருந்தது. இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பரவலா மக்கள் மத்தியில இருக்கும்போது விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து உள்ள வர்றாரு. ஒரு மக்களால் அறியப்பட்ட நடிகர், மிகுந்த செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் வந்து வர்றாருங்கும் போது இந்த எதிர்நிலை ஓட்டுகள், இப்ப ஆட்சியின் மீது அதிருப்தியில இருக்கிற ஓட் பேங்க், அப்புறம் இந்த ஆட்சியோட நடவடிக்கைகள்ல செயல்பாடுகள்ல எதிர்ப்பு மனநிலையில இருக்கிற மக்கள், அதே மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள
இருக்கிற பிரச்சனைகளால சொந்த கட்சிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம், அந்த அந்த கூட்டணி கட்சிக்கே எதிர்நிலையில இருக்கக்கூடிய தொண்டர்கள், இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் வந்து விஜய் அவர்களுக்கு போக போகுது. ஏன்னா விஜய் வந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து போய் ஓட்டை கொண்டு வர முடியாது இல்ல, இங்க இருந்தா எடுக்கணும். போன தடவை 4 முனை கூட்டணி போன தடவை இருந்தது, இந்த தடவையும் இருக்கு. அப்ப இந்த 4 போன தடவை நின்ன 4 கூட்டணி கிட்ட இருந்துதான் இவர் ஓட்டை எடுக்கணும், பிரிக்கணும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்காவில் இப்போ நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு அப்படின்னு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான இடத்துல டாக்டர் பிரபு அவர்கள் வர்றாங்க. அவர் நம்ம தொடர்ச்சியா ஒரு வருஷமே அவர் நம்ம பாக்குறோம். இவர் இந்த எலெக்ஷனுக்கு அவர் கேண்டிடேட்டா வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாததுக்கு முன்னாடியில இருந்தே அந்த தொகுதியில வந்து அதுக்கு அந்த வேலைகளை அவர் தொடங்கிட்டாரு, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு இப்படி சொல்றதை விட அந்த தொகுதி மக்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்தாலும் சரி வராட்டியும் சரி இந்த மக்கள் வேலை சேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை அவர் சீட்டு கொடுக்கலன்னா இந்த எலெக்ஷன்லயே அவர் சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூ தானே பண்ணிருப்பாரு. சோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த காரைக்குடி மக்கள்கிட்ட நன்கு ஒரு பரிச்சயமான ஒரு இளைஞர், ஒரு படித்தவர், மருத்துவர் வேற. சோ இது எல்லாம் வந்து அவருக்கு சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து தொகுதியில கிரியேட் பண்ணிருக்கு. இது போக விஜய்ங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அவருக்கு இருக்கிற ஒரு மக்கள் பெரும் கூட்டம், பெரும் ஆதரவு, இது எல்லாமே அந்த கேண்டிடேட்டுக்கு போகும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயை தவிர்த்து எந்த கட்சியும் மூவ் பண்ண முடியாது, அப்படி ஒரு இடத்துல சென்டர் பாயிண்டா அவர் இருக்காரு. அப்ப அதே மாதிரி அந்த விஜய்ங்கிற ஒற்றை முகத்துக்கு தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு கிடைக்க போகுது அவங்க வேட்பாளர்கள். அப்போ அந்த கேண்டிடேட்டே இன்னும் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா, அந்த தொகுதியில அறியப்பட்ட ஒரு கேண்டிடேட்டா இருக்கும்போது அது இன்னும் கூடுதலான ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல அவங்க திமுகல இருந்தோ சரி, திமுக இல்ல காங்கிரஸ்ல இருந்தோ இல்ல ஏடிஎம்கேல இருந்தோ டஃப் கொடுக்க மாட்டாங்களா? ஏடிஎம்கே சார்பா கூட்டணியில வந்து அமமுக நிக்கிறாங்க. சோ அவரு லாஸ்ட் டைமும் ஒரு நல்ல ஒரு டஃப் இண்டிவிஜுவலா ஒரு ரீசனபிளான ஓட்டு பேங்க் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்தே நிக்கிறாரு. அப்படிங்கும்போது அது வந்து டஃபா இருக்குமா? இல்ல நிச்சயமா ஏடிஎம்கே நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்கு மதிப்பிடல. ஆனா நீங்க 21ல இருந்த ஏடிஎம்கேயும் 26ல இருக்கிற ஏடிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 21ல வந்து எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவர் அமமுக, இவர் எல்லாரும் சேர்ந்து இருந்த ஒரு எலெக்ஷன் அது. சாரி, எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க சேர்ந்து இருந்த எலெக்ஷன் அது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு இருந்த அந்த 33% அப்படியே இருந்துச்சு. அந்த 33% வாங்கினாங்க அந்த எலெக்ஷன்ல. அப்போ வந்து பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில எச் ராஜா வந்து வேட்பாளர். அப்ப பிஜேபியோட ஓட்டு, பாஜக வந்து மண்ணின் மைந்தர், காரைக்குடியோட மண்ணின் மைந்தர் இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ். எல்லா தொகுதியிலும் இருக்கிற பிஜேபி வேட்பாளர்கள் அப்படி ஓட்டு வாங்க முடியாது. அப்போ அவர் அந்த சொந்த தொகுதி அப்படிங்கும்போது ஆல்ரெடி அங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு, சொந்த தொகுதி, பிஜேபியோட மிக முக்கியமான ஒரு தேசிய தலைவர் வேற. அப்படி இருக்கும்போது அந்த சூழல்ல அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஓட்டு வாங்கினாரு எச் ராஜா அவர்கள். அதே மாதிரி நீங்க சொல்ற அமமுக, ஏன்னா அதிமுகவில இருந்து எடப்பாடி அவர்களை எதிர்த்து வெளியில வந்து பண்ணும்போது அந்த லோக்கல் கேண்டிடேட்டோட வேல்யூ மத்த எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அமமுக வந்து ஒரு குறைந்த ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு சில தொகுதிகள் அந்த அந்த வேட்பாளரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை பொறுத்து கொடுப்போம். இந்த நீங்க காரைக்குடியில நீங்க சொன்ன அந்த அமமுக வேட்பாளர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு, 44,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ இந்த தடவை பிஜேபி, அதிமுக, அமமுக இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட அது 1 லட்சம் ஓட்டு கணக்கு 2021 படி. ஆனா அதே பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பார்லிமெண்ட்ல வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 75,000 ஓட்டு கிட்ட தான் வருது. அப்ப அங்கேயே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு பார்லிமெண்ட்லயே குறைஞ்சிருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப திமுக வந்து காங்கிரஸுக்கு வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட 75,000 ஓட்டு வாங்கி அங்க வின் பண்ணிருக்காரு. அந்த கூட்டணி அப்படியே தொடர்ச்சியா இருக்கு. ஆனா போன எலெக்ஷன்ல அவங்க கிட்ட இருந்த ஒரு கோலிஷன் இருக்குல்ல, ஒரு ஜெல்லா இருந்தாங்க இல்லையா, ஒரு பிணைப்பா இருந்தாங்கல்ல, அந்த பிணைப்பு இந்த 2026ல இருக்காங்கன்னா இல்ல. கண்டிப்பா புரியுதா? அப்ப காங்கிரஸுக்கு டிஎம்கேக்கு இன்று வரையில வந்து அந்த பிரச்சனை என்ன, காங்கிரஸ் வரையில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. அங்க ஒரு இருக்கு, கடந்த 3 மாச காலமா காங்கிரஸ் கூட ஒன்னா இருக்குமா வெளில போகுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாரி அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி விசிகாவுக்கும் திமுகவுக்கும்
இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளையும் வந்து திமுக மிக கடுமையாக ஏமாற்றி விட்டதுங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. உண்மையும் கூட. ஏன்னா தேமுதிகவுக்கு என்ன கொடுக்குறோம், 6 சீட்டு தான் அவங்களுக்கும் தரப்போறோம்னு சொல்லி இவங்க எல்லாரையும் சைன் பண்ண வச்சுட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர்கிட்ட பேசி வச்சுட்டு கடைசி நேரத்துல அவர் நிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மோசடி மாதிரி தான், நம்பிக்கை துரோகம் மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அங்க லோக்கல்ல வந்து ஆப்போசிட் கட்சிக்காரங்களும் அவன் தானே ஃபேஸ் பண்றான். அப்போ ஒரு கெத்து காமிச்சு ஒரு இது பண்ணி பேசிட்டு இருப்பான், அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது திமுக கூட்டணியா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் இத்தனை கட்சின்ட்டு. ஆனா கீழே வந்து அந்த திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு ஜெல் இருக்குல்ல, அது சுத்தமா இல்லை. அது நிச்சயமான உண்மை. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க தெரியும். அப்போ அந்த மாதிரி அவர் போன எலெக்ஷன்ல வாங்கினது 75,000 ஓட்டுங்கிறது இந்த எலெக்ஷன்ல அந்த இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஓட்டுல இருந்து ஈவன் அந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டே அங்க நின்னாலும் கூட அந்த ஓட்டு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா மத்த கூட்டணி கட்சிகள் நிச்சயமா அதுல வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க ஃப்ரீடமா அவங்களோட ஓட்டை வந்து வேற எந்த பக்கம் செலுத்தணும்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, அவங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு போட மாட்டாங்க. அப்போ அதர் ஆப்ஷன், இப்ப காங்கிரஸ் வந்து எதை லைக் பண்ணாங்க, தாவேகா கூட போகணும் அப்படின்னு தான் இவ்வளவு தூரம் டக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு வெறுப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது தாவேகா பக்கம் போகும். இது ஒரு பாயிண்ட். இது போக இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா ஒரு 5,000 ஓட்டு இருக்கு ஒரு தொகுதிக்கு. அது ஒரு சில தொகுதிகளை கூடும், ஒரு சில தொகுதிகள் 20,000 பேர் இருக்காங்க. அப்போ காரைக்குடின்னு பார்க்கும்போது ஒரு இளைஞர் நிறைய இருக்கிற ஒரு தொகுதி. அதே மாதிரி பெண்கள், இளம் பெண்கள் 30 வயதுக்கும் கீழே இருக்கிற வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட 1,05,00,000 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 40,000 இருந்து 45,000 வாக்காளர்கள் அவங்க மட்டுமே இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே ஒரு 50,000 வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு, இது ஆவரேஜ். இப்ப இதை அப்படியே போட்டுருவாங்களா? இல்ல. அப்ப இந்த 50,000த்துல எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு ஒரு 50% ஓட்டை அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 25,000 ஓட்டு அவங்க வந்து ஸ்டாண்டர்டா இந்த வகையில கிடைச்சிருக்கு. அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 30ல இருந்து 50 வயதுக்கு இருக்கிற பெண்கள் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு இருக்கு ஒரு தொகுதிக்கு. அப்ப அதுல ஒரு 50% நீங்க வச்சுக்கிட்டா கூட, ஏன்னா தாவேகாவுக்கு இப்ப எல்லா சர்வேலையும் பாத்தீங்கன்னா இந்த 50 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களோட ஓட்டு கணிசமா 45% இருக்கு. கணிசமா இருக்கு. அதாவது ஒரு ஆவரேஜா சொல்றது எல்லா தரவுகளையும் வச்சு. அப்போ இந்த வகையிலே பாத்தீங்கன்னா ஒரு சாலிடா வந்து ஒரு 50,000 ஓட்டு அந்த தொகுதியில அவங்களுக்கு இருக்கு. சொல்றது இவங்களோட கட்சிக்காரர்கள் ஓட்டு இல்லாம, நியூட்ரலைஸ் ஓட்டு இல்லாம இந்த எலெக்ஷனை ஒரு அப்சர்வ் பண்ணி சரி யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இல்லாம சொல்றேன். அப்போ இது எல்லாம் இனி தாவேகா தலைவரோட பிரச்சாரம் இருக்கு. இப்ப நேத்த நம்ம பார்த்தோம், 2 இடத்துக்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரு எழுச்சி இருந்தது, என்ன மாதிரி ஒரு கிரௌட் புல்லிங் இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இவரோட பிரச்சாரத்துக்கு அப்புறம் இது அப்படியே பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்போ ஒரு 3 லட்சம் ரெஜிஸ்டர்ட் ஓட்டு இருக்கிற அந்த காரைக்குடி தொகுதியில இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 67% போலிங் ஆயிருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 70% வச்சுக்கோங்களேன். 70% ஓட் போலிங் பண்ணாலும் கிட்டத்தட்ட வந்து 2,10,000 ஓட்டு வரும். இப்ப 4 முனை போட்டியும் போது அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிறாங்க. இப்ப சீமான் அவர்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு 28,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு 35ல இருந்து ஒரு 40,000 ஓட்டு அவங்க வாங்கினா கூட, ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு கட்சியோட தலைவர் சொந்த மண்ணில நிக்கிறாருங்கன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அப்போ இந்த மீதி இருக்கிற 3 பார்ட்டியில ஒரு 70,000 ஓட்டை யாரு கன்சாலிடேட் பண்றாங்களோ அவங்க சக்சஸ் ஆவாங்க. அப்போ அந்த 70,000 ஓட்டை வாங்குறதுக்கு இப்ப இருக்கிற அந்த 4 கட்சியில ஒரு முதன்மையான இடத்துல டாக்டர் பிரபு இருக்காங்கன்னு பாக்குறேன். ஏன்னா அந்த யங்ஸ்டர் விஜயோட சப்போர்ட், யங்ஸ்டர்ஸோட இது, அந்த கட்சிக்கு கிடைக்கிற ஒரு எழுச்சி, அப்புறம் பொதுவா நியூட்ரலைஸா இருக்கிறவங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்தா நல்லா இருக்கும், புதுசா ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த ஓட்டு, இது எல்லாம் சேரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ காரைக்குடி தொகுதியில வந்து டாக்டர் பிரபு அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து
ஒரு முன்னிலையில இருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா இப்ப அட் பிரசன்ட் வரையிலும் இப்ப அவர் தான் அங்க ஆக்டிவா இருக்காரு. பொதுவான மக்கள் இதுல வந்து ஓகே இந்த பையனுக்கு போட்டா ஓகே தான். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே போட்டு பார்த்துட்டோம், காங்கிரஸ் போட்டு பார்த்துட்டோம். ஏன்னா காங்கிரஸ் தொடர்ச்சியா 2 தடவை அங்க எம்எல்ஏ யாரு பேரும் கூட ஆமா இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த 5 வருட ஆட்சியில வந்து இப்ப திமுக மேல நிறைய ஆன்டி இன்கம்பென்சி இருக்கு. நிறைய வாக்குறுதிகள் அவங்க நிறைய 505 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கொடுத்து அதுல வந்து ஒரு 60-70 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க. இப்ப 517 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நிறைய ஒரு எதிர் மனநிலையை வந்து எப்போதுமே எந்த ஒரு பார்ட்டிக்குமே அந்த கவர்மெண்ட் முடிஞ்சு திருப்பி எலெக்ஷன் வரும்போது ஒரு எதிர் மனநிலை ஓட்டு வந்து இயல்பா உருவாயிடும். அப்போ அதுக்கு ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறது ஆளே இல்லாத போது இருக்கிற 2 பேர்ல யாரோ ஒருத்தர்ப்பா அவரை விட ஒரு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது 2வது வந்து அவரோட ஒரு உச்சபட்ச கேரியர்ல இருந்து அவர் வர்றாரு அப்படிங்கிற போது வந்து அவர் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பு கூடிடுது இல்லையா? அப்போ இந்த ஓட்டுகள் ஈஸியா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரபு மாதிரி ஒரு நன்கு தொகுதியில் அறியப்பட்ட இளைஞர்கள் படித்தவர்கள் இருக்கிற அந்த தொகுதிகள்ல இது இன்னும் அதிகமா அவங்களுக்கு வந்து ஈர்க்கப்படுவாங்க. சோ அவங்களோட வெற்றி வாய்ப்பு ஈஸி ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி.